ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஏன் இவ்வளவு நம்மளுக்கு சிரமத்தை எடுத்துக்கிறாரு? ஏன் அப்படியே விட்டுட்டலாம்ல? இவங்க எவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி மறுபடியும் மறுபடியும் இவங்க விழுந்து போறாங்க, ஏன் இவங்களுக்காக போய் ஆலோசனை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு இருக்கலாம்ல? ஆனா மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மளை வந்து அதாவது என்ன செய்யறாங்க, மறுபடியும் நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துவதற்கு, மறுபடியும் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தி பரவாயில்லப்பா இன்னும் கொஞ்சம் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறதுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கறத வாழ்க்கை நம்ம நினைக்காத காட்டிலும் மிகவும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியங்களை, அதாவது ஒரு பெரிய மேன்மையான ஒரு பரிசு கொடுப்பாங்க. இப்ப நம்ம இங்கே வச்சுக்கோமே, சபைகள்ல இப்ப சொல்லியாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சண்டேஸ் கிளாஸ் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் சொல்லிட்டு அதாவது சண்டேஸ் கிளாஸுக்கு முதல்ல யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாச்சு. அறிவிப்பு கொடுத்த ஒரு 6 வாரம் யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைஸினுடைய காரியத்தை நாம அறிவிப்பு கொடுக்கிற போது ஒரு சோப் டப்பா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோப் டப்பா தர்றேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தா பெற்றோர்கள் அந்த காரியத்துக்கு நீங்க உற்சாகப்படுத்துவீங்களா? சோப் டப்பா நம்ம கிட்டே நிறைய இருக்குது, அதனால என்ன செய்யல போக வேண்டியதில்ல. போய் 10 ரூபாய் சோப் டப்பாவுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறேன். அப்ப அந்த மதிப்பை வச்சு தானே நம்முடைய தீவிரம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த மதிப்பு வச்சுதான் சோப்பு டப்பா தர்ற அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய உற்சாகம் என்ன ஆகுது? கம்மியா. இதுக்கு போயா நான் 10 ரூபா கொடுக்குறேன், நீ போய் ஒரு சோப் டப்பாவை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் கொஞ்சம் விலையுயர்ந்ததை கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி திட்டுவீங்க. அப்ப அதுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? பிள்ளைகளை உற்சாகப்படுத்த மாட்டோம். இந்த மாதிரி போகலைன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு பவுன் செயின் தர்றேன்னு சொல்லுங்க வச்சுங்களேன். 1 பவுன் செயின் தர்றேன்னு சொன்னா 2 மணிக்கே கொண்டு வந்து குடும்பமா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருவீங்க. ஒரு குடும்பமா கொண்டு வந்து, ஆமா அதாவது நான் ஏதாச்சும் சரியா பார்க்கல, இவங்க வரவ நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து பிள்ளைகளை பாஸ்டர் பாத்துக்குங்க, எங்க பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவீங்க? அப்படி கண்ணில் காமிச்சிட்டு போயிருவீங்க. ஏன்னா ஏன் கிடைக்கப்படுகிற அந்த வெகுமதி விலையேற பெற்றுதான் இருக்கிறது. அதனாலதான் அங்க ஆண்டவர் நம்மளை விடாம துரத்துறாரு. அதனாலதான் நம்ம விழுந்து போனாலும் ஒரு பொறுமையோடு கூட இருந்து மறுபடியும் நம்ம பின்னால எதுக்காக வர்றாருன்னா அந்த விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. அது என் பிள்ளைகள் அதை விழுந்து போக கூடாது அப்படிங்கறதுக்காக இல்ல அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுருவாருல்ல. நம்மள எவ்வளவு பாவம் செய்யறோம், எவ்வளவு கீழ்ப்படியாம இருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமா எழும்புகிறோம், எவ்வளவு காரியத்தை. ஏன்னா நம்ம பெற்றோர்கள் நம்மளை பார்க்கல, ஊழியக்காரங்க பார்க்கல, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கல. ஆனா தனிமையில இருக்கிற போது நம்ம பண்ற எவ்வளவு சேட்டைகளையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம மேல பொறுமையா இருந்து பரவாயில்ல மகளே, அடுத்த முறை சரியாயிரு, கொஞ்சம் சரியாயிரு, இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்மளை உற்சாகப்படுத்திட்டு போயிருக்க காரணம் என்னன்னா அந்த வாழ்க்கை மேன்மையுள்ள வாழ்க்கை. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சந்தோஷங்க, நினைச்சு பார்க்க முடியாத மேன்மைங்க, நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதமான வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படியாவது பிள்ளைகள் போய் பாருங்க. அதனாலதான் திட்டுறாங்க. அதனாலதான் சில வேதத்துல கடுமையான வார்த்தைகள், சில பிரசங்கங்கள், கடுமையான பிரசங்கங்கள் எதுக்காக வருது? உங்க ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணுங்க, அலங்காரத்தை கரெக்ட் பண்ணுங்க, வருகையை கரெக்ட் பண்ணுங்க, தேவனோடு கூட இருக்கிற உறவுல கரெக்ட் பண்ணுங்க. எதுக்காக? அந்த வாழ்க்கைய நீங்க இழந்து போய் விடக்கூடாது.